சங்கீதம் 37 வசனம் 11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து இந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அமைதியான குணம் கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மலை பிரசங்கத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாம் சந்திக்கிறதான சூழல்கள் நம்முடைய மனநிலை எந்த அளவுக்கு ஒரு கொதி நிலையிலே கொண்டு வந்து வைக்கிறது. கபடமுள்ள மனிதர்களால், மிருகங்குணம் போன்ற மனிதர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறதுனால சமாதானமாக நம்மால் இருக்க முடியல. ஏமாற்றுகிறவர்களும் ஏய்க்கிறவர்களும் நன்றாக இருப்பதை காணும்போது அதிகமான வலி நமக்கு உண்டாகும். சாந்த குணம் என்று சொல்வது பிறப்பினாலே மனிதனுக்குள் இருக்கிறதான ஒரு குணம் இல்லை. இந்த சாந்த குணம் எப்படி உண்டாகிறது? நாம் எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறோமோ, உறவாடுகிறோம், அந்த உறவின் மூலமாக இது நமக்குள்ளே உண்டாகிற ஒரு விளைவாக இருக்கிறது. மோசேயை குறித்து என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 3ஆம் வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். பூமியில் இருக்கிற சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அவன் பிறப்பிலேயே சாந்தமானவன் கிடையாது. கொலகாரன். அநியாயத்தை கண்டா கோபம் வரும். பொங்கி எழுகிறவன். தன் இனத்தானை எகிப்தியன் அடிக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவனால முடியவில்லை. ரத்தம் கொதிக்கிறது. அவ்வளவு கொடூரமாக சுபாவம் உடையதான மனிதன் தான் இந்த மோசே. முன்கோபம் உடைய அவனை தெரிந்து கொள்ளுகிறான். கர்த்தரோடு அவன் வாழுகிறான். அவன் கர்த்தரோடு இருக்கிறான். கர்த்தரை அவன் பார்க்கிறான். என்னாகமம் 12:5 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். தேவனுக்கு ஒரு வீடு இருக்கிறது. மோசே கர்த்தருடைய வீட்டில் வாழுகிறதான மனிதன். வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். நான் பேச 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 அவன் என் சாயலை காண்கிறான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். பேச கர்த்தர் அவனுக்கு வெளியரங்கமாக. கர்த்தர் பேசும்போது நீங்கள் கர்த்தரின் சாயலை நீங்கள் காண்கிறீர்கள். என் உருவத்தை பார்க்கிறான்னு சொல்லல, நான் யார் என்பதை அவன் பார்க்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அந்த சாயலை பார்த்த உடனே இந்த வெளிச்சம் கர்த்தரை பற்றினதான ஒரு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் உண்மையான புரிதலையும் அவனுக்குள்ளே உருவாக்கி எந்த சூழ்நிலையிலும் சாந்தமாக இருக்க அவனுக்கு உதவி செய்கிறது. இப்போ கர்த்தரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவரோடு பேசுகிற அந்த உரையாடல் மூலமாக அவனுக்குள்ளே மறுரூபமாகுதல் உண்டாகிறது. சாந்த குணமுள்ளவனாக மாறுகிறான்.